ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடையோட வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸ் கோயில்பாளையத்துலேருந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் திருப்பூர் பல்லடத்துலேருந்து வரீங்கன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி பைபாஸ் நெகமத்துக்கு அடுத்த ஸ்டாப்புங்க தண்ணீர் பந்தல்லேருந்து வெறும் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 சென்டில் அமைஞ்சிருக்குங்க. வடக்க பார்த்த வீடுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க, அதாவது பஸ் போகிற ரோடுங்க, பொள்ளாச்சி போகிற ரோடுங்க. இது பொள்ளாச்சிக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 9 கிலோமீட்டர் தாங்க. ஸோ தார் ரோடு பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கடையும் வீடும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. கடை பார்த்தீங்கன்னா சிம்பிளான கடை தானுங்க. ஒரு சின்ன கடை, 10க்கு 11ங்கிற சைஸில் ஒரு சின்ன கடை தாங்க. வீடு பார்த்தீங்கன்னா 1 BHK வீடுங்க. நீங்கள் கடையை ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் பண்ணலாங்க. வீடு பார்த்தீங்கன்னா கடைக்கு பின்னாடி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறேங்க. போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலுங்க. தார்ஸ் வீடு தாங்க இது. 10க்கு 11 சைஸில் ஒரு ஹாலுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உள்ள ஒரு ரூமுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு பெட்ரூமுங்க. பெட்ரூமை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் ரூமுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 8ங்கிற சைஸில் இருக்குங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே சீட் போட்டிருக்காங்க, சிமெண்ட் சீட் போட்டிருக்காங்க. பாத்திரம் எல்லாமே கழுவுறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளேயே ஸ்பேஸ் இருக்குங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சமையல் ரூம் வழியாக வெளியே வரலாங்க. டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி அங்கே தான் இருக்குங்க. வீட்டுக்கு பின்னாடி, வீட்டுக்கு முன்னாடி இருந்து கூட பாத்ரூம் டாய்லெட்டுக்கு வந்துடலாங்க. அதுக்கு தனியாக சின்ன வழி இருக்குங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஏரியாங்க, நல்ல அமைதியான ஏரியா. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குங்க. ஒரு கார் நிறுத்துகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க. ஸோ தண்ணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. தனியாக மின்சார வசதி இருக்குங்க இந்த வீட்டுக்கு. ஸோ ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஏரியாங்க. ஸோ போக்குவரத்து அதிகமுள்ள ஏரியா. ஸோ கடை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. இல்லை நீங்கள் டெமாலிஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பெரிய கடை கட்டுறனாலும் கட்டிக்கலாங்க. நல்ல மெயினான ஏரியாங்க. ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்லா தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்ச ஏரியாங்க. நல்லா வியாபாரம் நடக்கக்கூடிய ஏரியாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 சென்டில் இந்த வீடும் இந்த கடையை அமைஞ்சிருக்குங்க. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இடத்தோட வீட்டோடு சேர்த்து 20 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். சேல் பண்ணி கொடுத்துட்லாங்க. நன்றி, வணக்கம்.